வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் ஷோல்டர் வந்து கலண்டு வருது இல்லைன்னா ஷோல்டர் கீழே கைக்கிட்ட வந்து இறங்கி வருதா, அதுக்கு வந்து எப்படி ஷோல்டர் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட அளவு வந்து மொத்த ஷோல்டர் 5.5 இன்ச்சு நீங்கள் வச்சு கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த ஷோல்டர் 5.5. மொத்த ஷோல்டர் 5.5 இன்ச்சு வந்துச்சுன்னா கழுத்து வந்து நீங்கள் அதில் 2.5 வச்சிங்கன்னா 2.5 வச்சு மொத்த ஷோல்டர் 5.5 வச்சு கட் பண்ணக்குள்ளே கழுத்து கழண்டு வருதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கழுத்து 2.5க்கு விட்டுட்டு 2க்கு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. 2 இல்லைன்னா 2.25. அதுக்கப்புறம் ஷோல்டர் இந்த பக்கம் அதே மாதிரி கை வந்து கீழே இறங்கி வருது 5.5 இன்ச்சு வச்சு கை இறங்கி வருதுன்னா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படியே மேலே தூக்கி வருது அப்படின்னா 6 இன்ச்சு வச்சுக்கோங்க ஷோல்டரு. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ச்சு குறைச்சி மிச்சமாக வச்சு கட் பண்ணி வச்சு தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் ஷோல்டர் வந்து கழண்டு வராது, கரெக்டாக உக்காரும். குறைச்சி வைக்கிங்க இல்லைன்னா ஏற்றி வைங்க. என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு தேய்ங்க, ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்து அக்குள் சைடு இதெல்லாம் மார்க் பண்ணி வெட்டிக்க வேண்டியது தான். இதுதான் ஷோல்டர் கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு. இந்த மாதிரி வெட்டி தேய்ங்க, சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்துச்சுன்னா அதே அளவு வச்சுக்காங்க. அதே அளவு வச்சு வெட்டி வெட்டி தைச்சிங்களா கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தையல் பற்றின வீடியோக்கள் நிறையா போடுறோம், பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.